මේ ව්‍යායාමයේදී අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව இந்த முயற்சியில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் பிரதி போலீஸ் மாதிபர் ஷானி அபேசேகர மிகப்பெரிய பணியை செய்கிறார். இன்று அவர் எதிர்க்கட்சியினரின் எதிரே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க மிகப்பெரிய பொறுப்பை நிறைவேற்றுகிறார். இன்று அவரும் எதிர்க்கட்சியினருக்கு ஒரு எதிரி. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன பாரிய பணியை செய்கிறார். இன்று அவரும் எதிர்க்கட்சியினருக்கு ஒரு எதிரி. இந்த வேலை திட்டத்தில் எமது அமைச்சர் ஆனந்த விஜயபால சிறந்ததொரு தலைமைத்துவத்தை வழங்கி வருகிறார். இன்று அவரும் எதிர்க்கட்சியினருக்கு ஒரு எதிரி. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் திலீப பீரிஸ் மிகப்பெரிய பங்களிப்பை செய்கிறார். இன்று அவரும் எதிர்க்கட்சியினருக்கு ஒரு எதிரி. இந்த வேலை திட்டத்தில் இன்று நீதிமன்றமும் பாரியதொரு பங்கினை ஆற்றி வருகிறது. கடந்த 2 நாட்களாக இதற்குள் சத்தமிடுவதை நான் கண்டேன். இன்று நீதிமன்றமும் எதிர்க்கட்சியினருக்கு ஒரு எதிரியாக மாறியுள்ளது. ஏன்? நீதி, நியாயம் மற்றும் பண்பை ஏற்படுத்துவது இன்று எதிர்க்கட்சியின் சில குழுக்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்கியுள்ளது. நீதியை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, நியாயத்தை தாங்கிக் கொள்ள முடியாது, ஜனநாயகத்தை தாங்கிக் கொள்ள முடியாது, நல்லாட்சி என்று எதிர்க்கட்சியினரால் தாங்கிக் கொள்ள முடியாது. அரசாங்கத்துக்குள்ளே அரசாங்கத்தின் அனுசரணையோடு குற்றங்கள் இழைக்கப்பட்டிருக்குமாயின் அந்த குற்றவாளிகளை வெளிப்படுத்தக்கூடாதா? அது நாட்டை காட்டிக் கொடுப்பதா? அது தேச துரோகமா? இல்லை, அது ஒரு நாகரிகமான நாட்டை கட்டி எழுப்புவதற்கான நோக்கமாகும். ஜனாதிபதி முதல் அடிமட்ட அரசியல் தலைமை வரை, ஜனாதிபதி செயலாளர் முதல் அடிமட்ட அரசு அதிகாரி வரை அனைவரையும் ஒரு பண்பான நாட்டின் பங்குதாரர்களாக மாற்ற வேண்டும். ஆனால் எமது நாடு எங்கே இருக்கிறது? ஒரு பண்பற்ற நாட்டில். எமது இராணுவம், எமது புலனாய்வு பிரிவு ஆகியன மீது எமக்கு கௌரவமும் மதிப்பும் ஆத்மார்த்தமான அன்பும் உள்ளது. எமது இராணுவமும் புலனாய்வு பிரிவும் நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டுள்ளன. மக்களின் பாதுகாப்பிற்காக ஏதேனும் ஒரு பணியை செய்யும் போது அவர்கள் எங்கேனும் பாதிக்கப்படுவார்களாயின் நாம் அவர்களுக்காக முன்னிற்போம். அவர்களை எவ்விடத்திலும் பாதுகாக்கவும் கௌரவிக்கவும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். அதனை நாம் செய்வோம். ஆனால் அந்த இராணுவத்தின், அந்த புலனாய்வு பிரிவின் ஒரு சிறிய குழுவினர் அரசாங்கத்தின் தேவைக்காக, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் அதிகாரத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட அரசியல் முகாமின் அதிகாரத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருப்பார்களாயின் அவர்களுக்கும் தகுந்த தண்டனை வழங்குவதற்கு எமது அரசாங்கம் தயங்காது என்பதை கூறிக்கொள்கிறேன். 1. எமது இராணுவத்தின் நட்பெயருக்காக நாம் இதை செய்ய வேண்டும். 2. ஒரு பண்பான நாட்டை கட்டியெழுப்புவதற்காக நாம் இதை செய்ய வேண்டும். 3. எமது நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக நாம் இதை செய்ய வேண்டும். ஒரு மிக சிறிய குழுவினர் தங்களின் அரசியல் தேவைக்காக பயன்படுத்தி செய்த காட்டு மிராண்டித்தனமான படுகொலைகள் காட்டு மிராண்டித்தனமான குற்றங்களாகும். நாம் நிச்சயமாக அந்த காட்டு மிராண்டித்தனமான படுகொலைகளுக்கும் காட்டு மிராண்டித்தனமான குற்றங்களுக்கும் எதிராக சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு கடமைப்பட்டுள்ள ஒரு அரசாங்கமாவோம். அந்த பாதிக்கப்பட்டவர்களின் நீதிக்காக நாம் இதை செய்ய வேண்டும். இராணுவத்தின் கீர்த்திக்காக நாம் இதை செய்ய வேண்டும். அதேபோல் அரசாங்கத்தின் பண்பிற்காக நாம் இதை செய்ய வேண்டும். இதற்கு யாராவது எதிர்ப்பு தெரிவிக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. உங்களால் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியுமா? இல்லை, உங்களால் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடியவர்கள் குற்றவாளிகள் மட்டுமே. அந்த குற்றங்களின் மூலம் லாபம் அடைந்தவர்கள் மட்டுமே அதனை செய்ய முடியும். அந்த குற்றங்களின் மூலம் அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டவர்கள், அந்த குற்றங்களின் மூலம் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முயற்சித்தவர்கள், ஜனநாயகம், மனித உரிமைகள், மனிதநேயத்தின் மீதான கௌரவம் கொண்ட வேறு எந்த ஒரு சிவில் குடிமகனும் பிரஜையும் இந்த விசாரணைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. எனவே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மேடைகளை அமைத்து ஷானி அபேசேகர போன்ற கனவான்களுக்கு திலீப பீரிஸ் போலீஸ் மாதிபர், அதேபோல் நீதிமன்றம் ரங்க திசாநாயக் ஆகியோருக்கு எதிராக பாரிய தாக்குதல்களை தொடுத்து வருகின்றார்கள் என்பதை நான் அறிவேன். எதற்காக? அவர்கள் செய்த குற்றம் என்னவென்று எனக்கு கூறுங்கள். அவர்கள் செய்த குற்றம் என்னவென்றால், இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட குற்றங்களை மக்களின் முன்னிலையில் வெளிப்படுத்தி அது குறித்து விசாரணை நடத்தினர். அதற்காக அவர்கள் குற்றவாளிகள் அல்லர். எனவே யாராவது அதிகாரிகள் மீது தனித்தனியாக அச்சுறுத்தல் விடுத்து தனித்தனியாக பயமுறுத்தி இந்த முயற்சியை நிறுத்திவிடலாம் என்று நினைத்தால், இந்த முயற்சியை நிறுத்துவதற்கு எவ்விதத்திலும் இடமளிக்க மாட்டோம் என நாம் உறுதி அளிக்கிறோம். நாம் அவர்களுக்காக முன்னிற்போம். இந்நாட்டு பொதுமக்கள் அவர்களுக்காக ஒன்றிணைய வேண்டும். நாம் இந்த குற்றவாளிகளுக்காகவோ முன்னிற்கப் போகிறோம். நாம் அவர்களுக்காக முன்னிற்போம். இந்நாட்டு பொதுமக்கள் அவர்களுக்காக ஒன்றிணைய வேண்டும். நாம் இந்த குற்றவாளிகளுக்காகவா முன்னிற்கப் போகிறோம்? நாம் நாட்டின் பொதுமக்களுக்காகவே முன்னிற்க வேண்டும். அதற்காக நான் உங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கிறேன்.